ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மார்ச் மாதத்துல 3ஆம் மாத ஆராதனைகள் நடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த மாதம் தான் நான் புதுசா வந்திருக்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? அந்த இடத்துல தயவாக எந்திரிச்சு நிற்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாசம் தான் நான் வந்திருக்கிறேன். எனக்கு ஜான்சிக்கா இல்ல, கொஞ்சம் எந்திரிச்சு உங்களுக்காக ஜோம் பண்ண போற, வேற ஒண்ணும் இல்லை. இந்த மாசம் தான் நான் புதுசா வந்திருக்கிறேன் அப்படிங்கிறீங்க. இல்ல பாப்பா வந்திருக்கோங்க. இந்த வருஷத்துல மொத்தமாவே இந்த சபைக்கு நான் இப்பதான் வந்திருக்கிறேன் புதுசா. சோதர கத்திரவர்களை ஆசீர்வதிக்க முடியாது, தேவ கலக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திர கத்திரவர்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர கத்த பெரிய காரியங்களை செய்வார். ஸ்தோத்திர கத்த பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபித்த உதவுன தாங்கின எத்தனையோ பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க. இந்த மாதங்கள நோட்டீஸ் சரிவர கொடுக்க முடியலனாலும் கடந்த மாதமே உங்களுக்கான நோட்டீஸ் கொடுத்துட்டோம். அதை நீங்க வாங்கிட்டு போய் திரும்ப வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால நன்றிகளை செலுத்துகிறேன். அதே போல பாத்தீங்கன்னா அடுத்த மாசத்துக்கான நோட்டீஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னொரு பாஸ்டர் கேரளால இருந்து வராரு அடுத்த மாசம். அதனால நீங்க ஜெபித்துக் கொடுக்க போகும்போது இந்த நோட்டீஸை வாங்கிட்டு போங்க. எப்பவுமே உங்களுக்கு முதல் வாரம் சனிக்கிழமை உங்களுக்கான ஜெபம் இருக்கும். அதனால தவறாமல் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நம்மளுடைய 3 சபைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்களும் ஜெபித்துக் கொள்கிறோம். இந்த இடத்துல முடிச்சு போகும்போது ஜெப குறிப்பு இருக்கும், ஜெப எண்ணெய் இருக்கும். தயவு செய்து வாங்கிட்டு போங்க. ஜெப எண்ணெய் வேற யாருக்காவது தேவைப்படுதுன்னு சொன்னீங்கன்னா அவங்களுடைய முகவரி கொடுத்துட்டு போங்க. அந்த அட்ரஸ்க்கு நாங்கள் அனுப்பிச்சு வைக்கிறோம். இல்லையா? பல இடங்களுக்கு அனுப்பிச்சு வச்சு கொடுக்குறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த ஜெப எண்ணெய் மூலியமா கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்தார் அப்படிங்கிறவங்க போன மாதம் சாட்சி சொன்னீங்கன்னா இந்த மாதத்துல இந்த ஜெப எண்ணெய் பயன்படுத்தின கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்தார் அப்படிங்கிற ஏதாவது சாட்சிகள் இருக்குங்களா? முக்கியமான சாட்சிகள் இருந்தால் ஒரு 2 வரையில சொல்லலாம். ஜெப எண்ணெய்னால கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்தார்னு சொல்லி ஏதாவது வியாதி இருக்குது, நான் பயன்படுத்தின கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தார், ஏதாவது இருக்குங்களா சாட்சி? ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். என்ன அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்ய முடியா என்பதை கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்மளுடைய 3 சபைக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். இந்த மாதம் வந்தவங்க மட்டும் கரெக்டாக போயிட்டு பார்க்கலாம். அந்த இடத்துல இந்த மாதத்துல வந்தவர்கள் படிக்க தெரிந்தவர்கள். இந்த ஜெப குறிப்பு எல்லாரும் வாங்கியிருக்கிறீங்களா? வாங்காதவங்க, இந்த ஜெப குறிப்பு வாங்காதவங்க மட்டும் கரெக்டாக போயிருக்குங்க. இந்த ஜெப குறிப்பு உங்களுக்கு மாதம் கொடுத்துருப்போம். இந்த மாதம் வந்தவங்க படிக்க தெரிஞ்சவங்க வாங்கலைன்னா மட்டும் வாங்கிங்க. ஸ்தோத்திரம். அதே போல உங்களுக்கான ஜெப குறிப்பை நீங்க எங்களுக்கு எழுதி கொடுத்துருப்போங்க. மாதம் நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்மளுடைய 3 சபை ஆராதனைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஜெப குறிப்பில் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வெள்ளக்கோயில நமக்கு 30 வருட சபை இருந்தோம். பட்டா கிடைக்காதனால சபை கட்டப்பட முடியல. அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த பட்டா கிடைக்கணும். இங்க தாசநாயக்கம்பட்டியில் போர் போட்டாச்சு. இந்த மோட்டர்லாம் வைக்கிறது இன்னும் 1 லட்ச ரூபாய் பணம் தேவைப்படுது. இந்த தண்ணி டேங்க் கொடுக்கணும், சாப்பாடு செய்யறதுக்கு வசதி செஞ்சு கொடுக்கணும். அதனால அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தென்னிலையில ஒரு 15 வருடமா நம்ம வாடகை இடத்துல தான் சபை நடத்திட்டு வரோம். அந்த இடத்துல நமக்கு ஒரு சொந்தமான சபை கொடுக்கணும். ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே போல பாத்தீங்கன்னா ஊழியத்துக்கு ஒரு பெரிய வாகனம் வாங்கணும், ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். கர்த்தருக்கான காரியங்களை வாய்ப்பு பண்ணணும். அப்புறம் மாதந்தோறும் பாத்தீங்கன்னா நம்ம சபையில இருந்து ஒரு 6 குடும்பத்துக்கு நம்ம முடியாதவங்க ஏழை விதவைகளுக்கு நம்ம ஒரு 6 பேருக்கு இப்போ வரைக்கும் உதவி செய்துட்டு இருக்கிறோம். ஒரு உணவுப் பொருட்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு 10 பேருக்காவது இந்த வருடத்துல கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு வாஞ்சையில நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். உணவுப் பொருட்கள் ஒரு சிலர் உதவி செய்யறாங்க, நீங்க எங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க அப்படிங்கிறாங்க. நேரடியா அவங்களால கொடுக்க முடியலனாலும் சபை நிமித்தம் கொடுத்து இதை கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு 6 குடும்பத்துக்கு உதவி செய்துட்டு இருக்கிறோம். அந்த வருடத்துல 10 குடும்பத்துக்கு உதவி செய்யணும். நீங்க விருப்பப்பட்டா நீங்க அதில் இணைந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல பாத்தீங்கன்னா இந்த ஜெப எண்ணைக்கு அநேகம் பேர் பொருத்தனை பண்ணி இருக்கிறாங்க. எனக்கு உடல் நலம் சரியாகணும், எங்களுடைய நிலைமையில மாறணும், அவங்களே பொருத்தனை பண்ணி இங்க நிறைய ஜெப எண்ணைகளை கொடுக்குறாங்க. அதுல வச்சு நாங்க எரிகோ ஜெபத்துல ஜெபம் பண்ணி கொண்டு வரதான் இந்த ஜெப எண்ணெய். இந்த ஊழியத்தில் இணையணும்னாலும் நீங்க அநேக 1000 பேருக்கு நாங்க இதை அனுப்பிச்சு வைக்கிறோம். பயங்கரமான சாட்சிகள் இருக்குது. கர்த்தர் அற்புதத்தை செய்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அதே போல பாத்தீங்கன்னா நமக்கு சபைக்கு இன்னும் வந்துட்டு நிறைய ஊழியர்கள் வேணும், பாடகர்கள், சுவிசேஷகர்கள், இசை வாசிக்கிறவங்க, ஓட்டுநர்கள், நிறைய பேர் நம்ம சபைக்கு தேவை. இந்த நாட்களில் வந்துட்டு நமக்கு கூட்டு வரங்க வண்டி வசதி இருக்காது, ஓட்டுநர்கள் நமக்கு இல்லை. எல்லா ஊழியர்களே செய்ய வேண்டியதா இருக்குது. ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நீங்க எப்படி சபைக்காக ஜெபிக்கிறீங்களோ அதே போல நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்க
ஜெப விண்ணப்பம் கொடுத்துட்டு போனது இருக்குது. புதுசாக ஏதாவது நீங்க கொடுக்கணும்னா தயவு உங்களுடைய ஜெப விண்ணப்பத்தை கொடுத்துட்டு போங்க. மாதந்தோறும் இரவு ஊக்கமான ஜெபம் அமாவாசை நடைபெறும். அதில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தாசநாயக்கம்பட்டியில் வீட்டு கூட்டம், வெள்ளிக்கிழமை வெள்ளகோயிலில் வீட்டு கூட்டம், வெள்ளிக்கிழமை காலையில் உபவாச ஜெபம் ரவி ஐயா வந்து நடத்தி கொடுக்குறாங்க. சனிக்கிழமை வந்துட்டு காத்திருப்பு ஜெபம் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை நமக்கு 3 சபை ஆராதனைகள். தாசநாயக்கம்பட்டியில் காலையில் 6:30 மணிக்கும், வெள்ளகோயிலில் காலையில் 8:30 மணிக்கு, அதே போல வெள்ளகோயிலில் மாலை 7 மணிக்கு, தென்னிலையில் காலையில் 11 மணிக்கு. விஜயாமா தென்னிலை பகுதியிலேருந்து கடந்து வந்தவங்க, அவங்க அந்த ஊழியர்களை உடனிருந்து செய்கிறாங்க. நம்ம ஊழியர்கள் கூட இருந்து உதவி செய்கிறாங்க. நீங்கள் ஆராதனையில் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் இந்த இடங்களில் கலந்து கொள்ளலாம். அதே போல நம்ம மாதத்தின் முதல் வாரம் திருவிருத்த ஆராதனை, 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஜெபம், அதை தொடர்ந்து நமக்கு அநேக ஜெபங்கள் இருக்குது. மாதத்தின் முதல் வாரம் சனிக்கிழமை இங்கே பரிசுத்த உபவாச கூடிகை. நீங்க என்ன நடந்தாலும் சரி முதல் மாதத்துல முதல் வாரம் இங்க வந்துடலாம். நோட்டீஸே கேட்க கிடைக்கிறதுனால இந்த இடத்துல ஆராதனை நடைபெறும். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துறோம். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக ஒரு விபத்துனால அப்பாவுக்கு கை விழுந்ததுனால கொஞ்சம் நேரடியாக வர முடியல. இருந்தாலும் ஜோம் பண்ணா நிறைய இடத்துக்கு நோட்டீஸ் கொடுத்துருந்தோம். ஐயாலாம் நிறைய பேர் உதவி செய்து இந்த காரியங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். வந்தவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. அல்லேலூயா. அதே போல சபையின் சார்பாக உங்களுக்கு ஏதாவது ஜோம் பண்ணணும்னு சொன்னா எங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து நோட்டீஸ்ல இருக்கும். தயவாக எடுத்துக்கொள்ளுங்க. யாருக்குனாலும் ஃபோன் பண்ணுங்க. தினந்தோறும் ஒரு வாக்குத்தத்தம் தேவ செய்தி நீங்க வாட்ஸ்அப் வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்போம். நீங்க அதை பார்க்கலாம். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்து நடத்துவாராங்க. அல்லேலூயா. இந்த நாட்கள் கூட நமக்கு மாதம் ஒவ்வொருத்தரும் இந்த உணவு பொறுப்பை எடுத்து செய்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதத்துல உணவு செய்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுகிறார். ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல அதே போல அடுத்த மாதத்துல யாராவது உணவு செய்யணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா எங்களுக்கு முன்கூட்டியே சொல்லணும். கடைசி வாரத்துல சொன்னா மற்றவங்களை மாற்ற முடியாது. மாதம் மாதம் ஒவ்வொருத்தரும் உணவு பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. இந்த மாதத்துல வந்துட்டு ஸ்தோத்திரம். எந்திரிச்சு வேற யாரும் சாப்பாடுக்கு உதவி செஞ்சவங்களே யாரும் இன்னைக்கு ஆடல. அவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி வாங்க. கூட நின்று சாப்பாடு செஞ்சவங்க கொஞ்சம் கேட்க வரலையா எனக்கு? அப்ப வாங்க சொல்லிட்டு வாங்க முன்னாடி நில்லுங்க. எல்லாத்துக்காக இருந்தா ஜெயிக்கணும். வேற யாரும் இன்னைக்கு சாப்பாடு செய்ய உதவியா இருந்தீங்க? நீங்க 2 வேற யாரும் இல்லை. வேற யாராவது வந்திருந்தாங்களா? வேற யாராவது உட்கார்ந்தீங்கன்னா தயவு செய்து வாங்க. ஸ்தோத்திரம். கரெக்டாக இந்த நாட்டில் அவங்க எப்பவுமே கடைசி மாதத்தில் செய்வாங்க. இப்போ சுமித்ரா தாத்தா அவங்க 2வது பொண்ணு சொன்னாங்களே என்கிட்ட சாப்பாடு வந்துட்டு செய்யணும். போன மாசமே சொல்லிட்டாங்க. அவங்க 1 மாசமா டெய்லி ஃபோன் பண்ணுவாங்க சாப்பாடு செய்யணும். சரி செஞ்சுக்கலாம், ஏதோ சாப்பாடு தானே செஞ்சிடலாம் ஈஸியான. ஆனா அவங்க கேட்கறது எனக்கு சிக்கன் பிரியாணியே தான் போட்டாகணும் அப்படிங்கிறாங்க. நம்ம காசு ரொம்ப அதிகம் இல்லை, ஆள் ஒன்றும் கிடைக்காது, ரொம்ப சிரமம். எவ்வளவோ கடைசி வரைக்கும் சொல்லி பார்த்தோம். இல்லை நான் பொருத்தனை பண்ணியிருக்கிறேன். அந்த பொண்ணு சம்பாதிக்கிற மாச சம்பளத்தை விட இன்னைக்கு அவங்க சாப்பாடு செஞ்சு செலவு அதிகம். நான் எவ்வளவோ தூரம் சொன்னேன், இல்லை நான் பொருத்தனை பண்ணிட்டேன், ஏன்னா நான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒத்த காலம் நிற்கிறாங்க. நேற்று நைட்டு வரைக்கும் மாத்திரக்கு எவ்வளவோ முயற்சி பண்றேன். ஏன்னா சமையல்காரங்க கிடைக்கல, எத்தனையோ போராட்டங்கள் இருந்தது. தனி ஆளா நின்று அந்த பொண்ணு ஊர்ல வேலைக்கு போயிருந்தாங்க. அவங்க அம்மா இங்க இருந்தாங்க, ரோஜா இங்க இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வேலையை, ஒருத்தர் அரிசி வாங்கிட்டு யாருமே உங்களுக்கு உதவிக்கு ஆள் இல்லை. நானே எத்தனை டைம் கேட்டு வைத்தேன், நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டானு. ஏதோ அவங்க ஒரு பொருத்தனை அவங்க செஞ்ச கிருபை, ராஜந்தனை கலந்து சிக்கன் எடுத்துட்டு வந்து உதவி செய்தாங்க. அப்படி நான் செஞ்சே ஆகணும்னு சொல்லி அவங்க தகுதிக்கு மீறி சக்திக்கு மீறி இதை சேர்த்து வச்சிருக்கலாம். ஆனா அவங்க சேர்த்து வைக்கிறதுக்குலாம் விருப்பம் இல்லை. அந்த பொண்ணோட அது பிபிஎஃப் அந்த பிஎஃப்னா அது ஓய்வா ப்ராவிடன்ட் ஃபண்டுக்கு வேலை செய்யறதுல மாசம் கொஞ்சம் பணத்தை எடுத்து வைப்பாங்க. அது நம்ம செலவுக்காக எப்ப வேணாலும் அவசரத்துக்கு எடுக்கிறது. அதை எடுத்து இந்த பொண்ணு இன்னைக்கு இந்த சாப்பாடு செஞ்சிருக்காங்க. இல்லைங்களா? சோதனை நம்ம எவ்வளவு செய்யறது முக்கியம் இல்லை, இந்த மனசோட செய்யணும். அதை கர்த்தர் பார்க்கிறாரு. ஒரு சின்ன பிள்ளையா இருந்தாலும் யாரு எடுக்க முடியாத ஒரு முயற்சி, அவனோட தைரியம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் சொன்ன வார்த்தையை மாற்றக்கூடாது அப்படின்னு கடைசி வரைக்கும் நேற்று வரைக்கும் பிரியாணி செய்யறதுக்கு ஆள் இல்லை. சரி நம்மளே சாப்பாடு குழம்பு வச்சாலும் நினைச்சோம். ஆனா அந்த பொண்ணுடைய விசுவாசம், அவர்களுடைய குடும்பத்தினுடைய ஜெபம், அதே மாதிரி சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டாங்க. இல்லைங்களா? பெரிய காரியங்கள் செய்தார். ஒரு விஷயம் இந்த குடும்பத்துக்காக இன்னைக்கு சாப்பாடு காசு கொடுத்தது வந்து இந்த ஃபேமிலி இந்த காசு தான் நீங்க கூட சாப்பாடு செய்யறது ரொம்ப அதிகமாக ஆசீர்வதிப்பார். உங்கள் ஆண்டவரே மற்றும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதமான இந்த நல்ல பகல் வேலைகளிலே விசேஷமாக
இந்த கூட்டத்துக்காக செலவு செய்த ஒவ்வொரு குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். தனக்கு வந்த வருமானத்தை முழுமையாய் கொடுத்து கர்த்தருக்காக இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று வாஞ்சை கொண்ட நம்முடைய மகளை கர்த்தர் ரூத்துவை ஆசீர்வதித்து பெருக பண்ணினது போல அவர்கள் ஒன்றுமில்லாமல் வந்த அவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரியாய் கர்த்தர் மாற்றினது போல கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து இந்த தேசத்துல உயர்த்த போல உதவி செய்த சகோதரர்கள் குடும்பங்கள், உதவி செய்த அம்மாக்கள் குடும்பங்கள் எல்லாரும் நீங்க ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரம் அவளோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதி தேசத்துலதான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எத்தனை பேர் நோட்டீஸ் கொடுத்தீங்க, ஜெபனிக்காக உதவி செய்தீங்க. இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே வந்திருக்கிறவங்க எல்லாரையும் நாங்கள் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறோம். இந்த நல்ல நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இறங்கி அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். எத்தனை பேருக்கு அற்புதம் வேணும்? எதுவுங்க எனக்கு அற்புதம் வேணும்னு சொல்றது எதுவுங்க? எனக்கு ஆண்டவர் மட்டும் போதும்னு சொல்றவங்க எதுவுங்க? ரெண்டு புதும் கூட அற்புதம் வேணுமா ஆண்டவர் வேணுமா? அற்புதம் வேண்டாம். உண்மையான விசுவாசியின் அடையாளம். அல்லேலூயா. அற்புதத்துக்கு வரல, ஆண்டவர் நம்பி வந்திருக்கேன். அவர் செய்தாலும் செய்யாட்டாலும் பரவாயில்ல, எனக்கு யார் தான் வேணும்? ஆமென். அப்படி நினைச்சிட்டீங்கன்னா அற்புதம் நடக்கும். ஆனால் அற்புதம் மட்டும் நடக்கணும்னு வந்தீங்கன்னா என்ன செய்யாது? அற்புதம் மட்டும் சற்போது அவர் செய்வார். அவர் செய்தாலும் செய்யாவிட்டாலும் நான் என் ஆண்டவருக்காக. ஆமென். ஆண்டவர் நம்பி வந்திருக்கீங்கன்னா நிச்சயமா உங்களை கைவிட மாட்டாரு. எப்போ எது எப்படி தேவையோ எல்லாத்தையும் அவர் செய்யணும். ஆமென். ஆண்டவர் நம்பிடுங்க. நாம் எல்லாரும் எழுந்திருந்து ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆராதித்து ஒரு அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இந்த நாளில் நமக்கு தேவையானது அற்புதம் அல்ல, அபிஷேகம். இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு அற்புதத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, அபிஷேகம் வேணும். சத்ருவானவன் நம்முடைய வாழ்க்கையை உடைக்க நினைக்கும் போது அற்புதத்தை வச்சிருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அபிஷேகம் வேணும். சொல்லுங்க, அபிஷேகம் எனக்கு வேணும். ஆமென். அதனால நம்ம அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி நம்ம சற்று நேரம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய நாவுகளை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இயேசுப்பா நீ நல்லவர், நல்லவர். சொல்லுங்க, இயேசுப்பா நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். நீ பெரியவர், நீ உயர்ந்தவர், நீ உண்மை உள்ளவர். உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? இயேசுவே உமக்கு நன்றி. நல்ல கைகளை தட்டி ஆவியானவருடைய அபிஷேகம், ஆவியானவருடைய வல்லமை, ஆவியானவருடைய பிரசன்னம் மத்தியிலே கடந்து வருகிறீயா? இயேசுப்பா நீங்க என் உள்ளத்துல வாங்க ஆண்டவரே, நீங்க இந்த இடத்துல வாங்க ஆண்டவரே. உங்களுடைய பிறவிகள் எல்லாம் மண்டி ஆண்டவரே, என் அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே, என் அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. உங்களுடைய கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே, உங்களுடைய அன்பு எனக்கு தேவை ஆண்டவரே. உங்களுடைய வல்லமை, 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 வல்லமை. ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி நம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். Thank you Jesus. அன்பு அன்பு இயேசுவின் அன்பு கடலின் மணலைப் போல கணக்கில்லா அன்பு. அன்பு அன்பு இயேசுவின் அன்பு கடலின் மணலைப் போல கணக்கில்லா அன்பு. ஆராதனை ஆராதனை அன்புக்கே ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஏசப்பாவோட அன்பு அது மாறாத அன்பு. ஆமென். அது ஒரு நாள் நம்ம என்ன செய்யாது, நடக்காது. தாயும் தகப்பனும் நம்மை மறந்து போகலாம், நீங்கள் நேசிக்கிறவர்கள் உங்களை மறந்து போகலாம், ஆனால் ஏசப்பா மட்டும் ஒரு நாள் உங்களை மறக்க மாட்டார். ஆமென். அதனால அவர் அற்புதம் செய்கிறனாலோ அவர் தான் என்னுடைய அப்பா. ஆமென். அவர் தான் எனக்கு தகப்பன். அவரை நம்பி வந்திருக்கிறோம். நிச்சயமா ஏசப்பா நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இந்த ஒரு பாடலை கூட பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உண்மை நினைச்சாலே என் உள்ளமெல்லாம் தொழுதையா. தேங்க்யூ ஜீசஸ். நல்லா சத்தமா கையை தட்டி நீங்க என்ன செய்யணும், பாடணும். ஆண்டவர் அற்புதம் செய்ய போறார். இந்த பாட நீங்க எங்கிருந்து பாடுறீங்க, உங்க இதயத்திலிருந்து அனுப்புறீங்க பாடுறீங்க. எதுல பாடுறீங்க, நாவல பாடுறீங்க. சரியா? இந்த பாடலுக்கு என்ன அபிஷேகம் இருக்குன்னு சொன்னா, நமக்கு வாழ்க்கையில அற்புதம் நடைபெறாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் அற்புதம் நடக்கல. ஏன் காரணம்? என்ன காரணம்? எது காரணம்? எல்லாரும் நாக்கு நீட்டுங்க. நாக்கு இருக்கா? இந்த நாக்கு தான் காரணம். இந்த ரகசியம் தெரியுமா? ஐயா, எல்லாத்துக்கும் தடையாக இருக்கிறதுக்கு காரணம் என்னது? ஆனா அந்த நாக்கு எங்க இருக்கு? தெரிய மாட்டேங்குது. அது உள்ள இருக்கு. உள்ள இருந்து அவ்வளவு வேலையும் பார்த்துட்டு அந்த நாக்கு இந்த பல்ல பார்த்து சொல்லிச்சான், பல்லே உனக்கு நன்றி சொல்லாமல் என்னால் இருக்க முடியலன்னுச்சு. அப்போ நாக்கு பல்லு கேட்டுச்சான், ஏன் நீ எனக்கு நன்றி சொல்லணும்? அது உன்னுடைய 32 பல்லுனால மதில் மாதிரி என்னை கட்டி அனுதினம் என்னை காப்பாற்றி பாதுகாத்து வச்சிருக்கியே, அதை நினைக்கும் போது என்னால் என்ன செய்ய முடியல, நன்றி சொல்லாமல் இருக்க முடியலன்னுச்சோம். அப்போ பல்லு சொல்லிச்சா, நீ நன்றி சொல்லாட்டாலும் பரவாயில்லப்பா, சத்தப்படாமல் கொஞ்சம் அடக்கி இருந்துச்சான். அப்போ கோவம் வந்துருச்சு. என்ன நீ அப்படி சொல்லிட்ட? அது நீ நாட்டில் ஏதாவது சொல்லிட்டு வந்துடல, அவன் அடிச்சு பல்ல கழுத்து விடுவாங்களாம். ஆனா பேசுறது நீ, அடி வாங்குறது நான். நீ பேசிட்டு எங்க போய் உட்காந்துக்கிற? உள்ள போய் உட்காந்துக்கிற. இதான் சத்தனுடைய வேலை. அவ்வளவு அந்த நாவில் தான் இருக்கு. அவன் அதனால இந்த நாக்கில் இருந்து வர்ற வார்த்தைகள் எங்கிருந்து வருதுன்னா, எங்கிருந்து வருது? உள்ளத்திலிருந்து வருது. சரியா? இப்ப இந்த உள்ளத்தையும் நாக்கையும் பரிசுத்தப்படுத்துகிற ஆராதனைகள் எழுப்பும் போது ஏசாயாவின் நாவை ஆண்டவர் தொட்டது போல உங்க நாவை தொட்டால் இன்னைக்கு அற்புதம் நடக்கும். ஆமென். அப்ப எதை ஆண்டவர் தொடரும்? நாக்க தொடரும். ஆமென். நாக்கு சரியாயிட்டுனா நீங்க சரியாயிடுங்க. இதான் உண்மை. இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். வேற ஒன்றும் கிடையாது. நாக்கு மட்டும் சரியாயிட்டா டெய்லி உங்களுக்கு அற்புதம் தான். உங்களுக்கு அற்புதம் நடக்காம இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? எங்கெங்க நடக்க போகுது, அவர் என்னத்தை சொன்னார், இதெல்லாம் நடக்குமா? இப்படியே பேசி பேசி என்ன போச்சு? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே செத்து போனார்கள். ஆமென். நிச்சயமா நடக்குது. நாட்டை பரிசுத்தப்படுத்த போறோமே. எல்லாரும் வலது கருத்து நாக்கு மேல வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நாக்கை பரிசுத்தப்படுத்தினாங்க. ஏசாயா நாவை தொட்டது போல என் நாக்கை தொழுங்க ஆண்டவரே. இந்த நாட்டில் ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த நாட்டில் ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த நாட்களால் இன்னைக்கு நான் பாடி துதிக்கும் போது இந்த நாட்டை உடைய பாடல்கள் பரிசுத்தப்படுத்தட்டும் ஆண்டவரே. அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். இப்ப இந்த நாட்டில் பாட போறோம். சரியா? இந்த வாயில என்ன செய்ய போறோம்? பாட போறோம். பாட பாட ஆண்டுடைய அக்கினி இந்த நாக்கு என்ன செய்யும்? தொடும்போது நமக்கு அற்புதம் நடக்கும். சரியா? என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உம்மை நினைச்சாலே உள்ளதெல்லாம் சொல்லுகையா. நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உம்மை நினைச்சாலே உள்ளதெல்லாம் சொல்லுகையா. உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் இருக்குதா, அந்த வானத்தை போல
உங்க மனசு பெருசுதா உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் இருக்குதா அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதா. அல்லேலூயா. கையை எப்படி தட்டணும்? சரி, பாட்டு பாடும்போது நல்லா கை இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து ஃபர்ஸ்ட் நாக்கு, ரெண்டாவது சத்துல எங்க கட்டி வச்சிருக்கான்? ஆமா, சரியா? இப்போ இந்த சரீரத்தை எப்படி தெரியுமா கட்டுவான் பிசாசு? ஒருத்தனை கைத்தை வச்சு கட்டுறாங்க, எப்படி கட்டுவாங்க? கையை முதல்ல என்ன செஞ்சுருவாங்க? ஆமா, கையை விட்டா கட்டுவாங்க, கையை சேர்த்து கட்டிவிடுவாங்க. அப்போ கையை ஏன் கட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கை கட்டப்பட்டாச்சுன்னா டோட்டலாக எல்லாமே என்ன ஆகும்? கட்டின மாதிரி, சரியா? ஸோ உங்கள் கை கட்டப்பட்டுனா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஆமே. அதனால் உங்கள் கையை அப்படி நல்லா இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு பக்கத்தில் இருக்கலாம் தட்டணும்னா அவனை ரெண்டு தட்டுங்க. கை தட்டாமல் இருந்தால் இப்படி கூட வாங்கி தலையில் தட்டுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அப்படியாவது கை தட்டணும், சரியா? அதுதான் ஃபஸ்ட் ஸ்டாண்டில் வந்து ஒரு கை தட்டுவாங்க பாருங்க. நான் பலமோ நினைப்பேன், அவங்கள நினைச்சு ஆண்டவர் இப்படி ஒரு பார்த்து ஆட்டமாகவே எனக்கு சவுண்ட். அவன் கைக்கு அப்படி ஒரு சவுண்ட், அவங்க கைக்கு என்னன்னு தெரியல, எங்கேருந்து அதை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. நம்ம கை அப்படி தட்டணும். அவன் ஒரு தட்டில் பஸ்ஸே ஆகணும். நம்ம எத்தனை தட்டினாலும் ஒன்றும் அதிர மாட்டோம். அப்படியே இந்த சுண்ணாம்பு இந்த கடவுளை மாதிரி ஒரு வெத்தலையில் அப்படியே தேய்ச்சிட்டு இருந்தீங்கன்னா காட்டும் தேய்ச்சி விட்டு போயிடுவார், சத்துவும் தேய்ச்சி விட்டு போயிடும். தேய்க்கிறதுலாம் நிறுத்தி நல்லா என்ன செய்யணும்? கையை தட்டி பாருங்க, சரியா? நல்ல கையை தட்டும் போது என்ன வரணும்? சவுண்ட் வரணும். கடவுளை ஆசிரியமா வயசான பாட்டிமான்னா கையை தட்டினீங்கன்னா இந்த கையை தட்டும்போது 72 தசை நரம்புகளும் செயலாகுது. இது நிமித்தமா ஆயுசு நாள் கூடுது. அல்லேலூயா. ஆயுசு நாளோட இருக்குன்னு ஆசைப்படுறீங்களா? இன்னும் ஆமே 90 வயசான உலகத்தை விட்டு போகக்கூடாது, சரியா? மற்றவனுக்கு நம்ம இடையிலாக இருந்தாலும் பரவாயில்ல, உலகத்திலே இருக்கணும். சரி, உங்க ஆசை தான் கட்ட நிறைவேற்றுவோம். ஆமே. ஆனால் நல்லா கையை தட்டி பாருங்க, ஆயுசு நாள் பெருக போகுது. ஆமே. கைவலி கால் வலி எல்லா வலியும் என்ன செய்யுது? அப்படி ஒருத்தர் பாட்டு எழுதினாரு, கையை தட்டி பாடு. அந்த பாட்டு கேட்டீங்களா? சர்க்கரையே வராது. ஆமே. அதனால நல்லா கையை தட்டி பாடுவோமா? இன்னும் சத்தமா, இன்னும் ஸ்பீடா கர்த்தரை பாடி நம்ம ஆராதிக்கலாம். என்னப்பாவே இருப்பவரை இயேசுயா
உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஊற்றுமையா உங்க வல்லமையா நாகத்தோடு காத்து நிற்கிறோம். நாங்கள் நாகத்தோடு வந்திருக்கிறோம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. எங்கே சுராஜாவுக்கே வெங்காரம் தோன்றிடும். எங்காடு ராஜாவுக்கே வெங்காரம் தோன்றிடும். எங்கே சுராஜாவுக்கே
ஹalleluya. நமக்கு சந்தோஷத்தை தருவார் அவர். ஹalleluya. அடுத்தது தேவ கிருபை என்று தேவ கிருபை இல்லை நாம் உயிர் வாழ முடியாது. நேற்று போற இன்றைக்கு இல்லை. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமா, சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தாவே நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், அதிகாலையிலே நான் உம்முடைய பருவத்துக்கு வருவேன், என் ஜெபத்தை கேளு, என் விண்ணப்பத்தை கேளு சொல்றார். அப்ப சொல்றாரு, கர்த்தாவே ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க, ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. ஆமென். ஆமா, அவருடைய கிருபையை நம்ம என்ன பண்ணணும்? போற்றி பாடணும். தலைவர்கள்லாம் வராதுன்னா தலைவர் வாழ்க வாழ்கன்னு நம்ம சொல்றோம், அது எப்படியோ சொல்றாங்க. ஆனா நம்முடைய கர்த்தரை நம்ம என்ன பண்ணணும்? போற்றி பாடணும். ஹalleluya. உற்சாகமா கரங்களை தட்டி என்னோட சேர்ந்து பாடுங்க. தேவ கிருபை என்று உள்ளதே, அவர் கிருபை என்று உள்ளதே, அவரை போற்றி பாடி ஹalleluya என்றார் பரிசோ. அவரை போற்றி பாடி ஹalleluya என்றார் பரிசோ. பரிசோ
கத்துடைய கிருபையினால எனக்கு விபத்து ஏற்பட்டு 2 மாதம் ஆயிடுச்சு. ஒரு பெரிய கை ஃபுல்லாக போய் ஒரு கையில் 2 இடத்துல கட்டாயிடுச்சு. கால் இருக்கிறாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். பார்த்தீங்கன்னா எனக்கு தேவன் ஆண்டவர் சுகமாக்குனால ஒரு இது காட்டுவார். எனக்கு ஆட்டோவில் ஆக்சிடென்ட் ஆகி படுத்து 23 நாள் சேரில் உட்காந்துருந்தேன். 24ஆவது நாள் படுக்க முடியாது. பெட்டில் கட்டெல்லாம் மெட்டா எந்த வாட்டர் பெட்டாக தான் படுக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை. இதுவுமே கை படுக்க முடியல. அது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாட்டர் நல்ல மெதுவான ஒரு மெட்டை கட்டெல்லாம் வாங்கிட்டு போன் படிக்க பார்த்தேன். வலி தாங்கவே முடியல. ஆனால் நேற்று நைட்டு நான் படுற கஷ்டத்தை பார்த்து ஆண்டவர் எப்படி எனக்கு ஆட்டோவில் வந்து அப்படி சேர்ல 23 நாள் உட்காந்துருந்தேன். 24ஆவது உடம்புல இருந்து இந்த ராட்டை சுற்றி ரொம்ப அம்மர் ராட்டை சுற்றி 100 கட்டி எப்படி தெரியுமோ அப்படி திருப்பி நைட் 2 மணிக்கு அன்னைக்கு 2 மணி நல்லா ஆயிடுச்சு. பூர்ண சூழ் அதே மாதிரி இவ்வளவு நாள் 2 மாதம் கவர்மெண்ட்டே வெடி தூக்கத்தில் வழி வேற இல்லை. நைட் பார்த்தீங்கன்னா பரலோகத்துலேருந்து மேலே வந்து 3 எலும்பு கீழே விழுகுது. நம்ம பண்ணுற ஜோமெல்லாம் தூக்கமாக பரலோகம் போகுது. அங்கே ஆலோசனை சங்கத்தில் முடிவெடுத்து அந்த ஜெபம் பூமிக்கு வந்து அற்புதத்தை கொண்டாடுது. ஆண்டவர் முடிவெடுக்கிறார் ஆலோசனை சங்கத்தில். அதே மாதிரி நான் பட்ட கஷ்ட வேதனை அந்த ஆலோசனை சங்கத்துக்கு நான் ஜெபம் போய் அங்கிருந்து முடிவெடுத்து எனக்கு 3 எலும்பு துண்டு வந்து கீழே விழுகுது. 3 எனக்கு எந்த எலும்பு எத்தனை இடத்துல உடஞ்சுங்க? 3 இடத்துல எலும்பு உடஞ்சுது. இல்லையா? அந்த 3 எலும்பு துண்டு அந்த சீட்டோட தனியாக பிரிஞ்சு வருது. அதனால் நேற்று நைட்டு ரொம்ப வேதனோடு இருந்த கரெக்டாக ஒரு 2 மணி இருக்கு. எனக்கு அப்போயே தைரியம் கற்றுக் கொடுத்தாரு. இல்லைன்னா நம்ம இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போறாரு. இல்லையா? அப்படி ஆண்டவர் வந்து என்னோட வாழ்க்கையில ஒவ்வொன்று அவர் வெளிப்படையாகவே செய்கிறார். ஆண்டவர் வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எல்லா பக்கம் நோட்டீஸ் சொல்லி கொடுப்பேன். 200 வீட்டுக்கு நான் ஒருத்தனே தான் போவேன். ஆனால் இப்போதான் எங்கேயுமே போகல. நீங்கள் எல்லாம் வந்து கரெக்டாக என்ன செஞ்சுட்டீங்க? நீங்கள் எல்லாம் வந்துட்டீங்க. நோட்டீஸ் யாரும் கொடுக்கல. அதே மாதிரி இந்த மாதம் அடுத்த மாதம் போயிட்டு கேரளாவில் ஒரு அருமையான வல்லமையான ஊழியக்காரர் வராங்க. அதனால் நீங்கள் வந்து கரெக்டுக்கு நோட்டீஸ் வாங்கிட்டு போயிருங்க. இவரை தெரியுங்களா? இவர் யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்த்தவங்க சொல்லுவாங்க. நான் இவங்க பார்த்துருக்காங்க. யாராவது கை நிற்பேன்? இவர் பார்த்தவங்களாம் கை நிற்பாங்களா? நல்லா சொல்லுங்க. இவர் பார்த்தவங்களாம் கை நிற்குங்க. இவங்க பார்த்தீங்களா? இவரை எல்லாம் கை நிற்க பார்த்தவங்களாம் கை நிற்கும். இவரை பார்த்தவங்கள கை நிற்கிறீங்கல்ல? சரி, எப்போ பார்த்தீங்க சொல்லுங்க. இது எதாவது பார்த்தீங்க சர்ச்சில் 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷங்க. இவர் கேரளா பாஸ்டர். நீங்கள் அவர் பார்த்ததுக்காக சந்தோஷங்க. இவர் பார்த்தீங்கன்னா இவர் சின்ன வயசுல இருந்தே நாங்கள் எல்லாம் ஒரே எங்கள் ராஜாவோட படிச்சவங்க. கூட வந்தவருங்க. அன்னைக்கு நீங்கள் பார்த்து சொன்னீங்களங்க. இவருடைய அண்ணன் அருள் கரகத்தில் நிலையிலா. இப்போ இவருக்கு வந்து தம்பி தருண். அண்ணன் தம்பி 2 ஒரே சாயந்தரமா கண்டே நிற்குங்க. அவர் அருணுங்க இவர் தருண். எல்லாம் கேரளா கோட்டமில் இருக்காங்க. இந்த சேலத்தில் நல்லா சொந்த சபை வச்சு நல்லா ஊழி செய்கிறாங்க. இவங்களை நிலையிலா அதுக்கான தருண் நல்லா பைபிள் காலேஜ் படிச்சு நல்லா பெரிய ஒரு வெளிநாட்டுக்காரங்க பழக்கம் கொடுக்குது. நல்ல ஒரு சபை வச்சு நடத்திட்டு வர்றாரு. அதனால் அவர் இங்கே வந்ததுக்கு எங்களோட முதல் முடிவு ரொம்ப என்னன்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டவர் அருள் தருணா. இன்னைக்கு நம்ம அழைச்சி வந்து தேவன கிருபை. இல்லையா? இதை வந்து நம்ம சாங் ஓசை நம்ம இரு கரைகளை கர ஓசை எடுத்து வந்திருக்கோம். அப்போ பாசமாக இப்போ என்னால் மறக்க முடியாது. எங்களுக்கு 3 நேரம் சாப்பாடு போடுவார். நாமே அடிக்கடி தான் நினச்சி பார்ப்போம். முகம் போடாமல் 3 நேரம் நாங்கள் ஒரு 3-4 பேர் வந்து தங்கியிருப்போம். அப்போ அம்மா பாஸ்டமாக வந்து எங்களுக்கு சமைச்சு போட்டிருக்காங்க. இன்றைக்கி அவங்களை நான் பார்க்கும்போது முகம் கூட பிரகாசமாக இருக்குது. ஆமே. நான் நினச்சேன் ரொம்ப வயசாக இருக்குன்னு நினச்சேன். 20 வருஷம் கழிச்சு பார்க்குறேன். ஆனால் இன்றைக்கும் அன்னைக்கு பார்த்தது முகம் அழகாக இருக்குது. ஆமே. ஸோ அப்போ நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். யாரெல்லாம் கடவுளுக்காக எதையாகிலும் ஒன்று செய்திருப்பீர்களானால் அதை கர்த்தர் மறந்து போகவே மாட்டாங்க. ஆமே. அதனால் நிச்சயமாக அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான நண்பர் அவரும் அவருடைய பிரதரை நாங்கள் ஒன்றா படித்தோம். இவரும் எங்களுக்கு நல்ல ஒரு நண்பராக தோழராக இருந்தார். அவருடைய திருமணத்துக்கு பார்த்ததுக்கப்புறம் இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஸோ அவங்க பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். அதே போல் இன்னைக்கு தான் அவங்க எல்லாரையும் முகமுகமாகி பார்க்கிறேன். நாமே இந்த இடத்துல இப்படி ஒரு நல்ல சபையை கொடுத்து அவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த இடத்துல ஆண்டவர் தருவார். ஆமே. அதனால் தைரியமாக இருங்க. யாரும் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஆமே. இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு அற்புதம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா என்ன செய்யாது, நடக்கும் நடக்காமலும் இருக்கலாம். ஆமே.
ஆனால் நீங்க இந்த உலகத்துல இருக்கும்போது உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யாமல் கர்த்தர் உங்களை விட மாட்டார். ஆண்டவருடைய ஒரு நீதி, அது ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய அன்பு. அதே போல அருமையான சகோதரி இந்த சர்ச்சைக்காக இன்னைக்கு கொடுத்த உங்களை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாரு. நான் என் சபைகள்லாம் இதைத்தான் போதிப்பேன். நீங்க அதிகமா ஜெபிக்கிறீங்களோ, அதிகமா உபாசிக்கிறீங்களோ இல்லையோ, அதிகமா கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கொடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய அபிஷேகம். இது எல்லாருக்கும் நடக்காது. அதனால இப்படியெல்லாம் செய்கிற உங்களுடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாய் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சுருக்கமாக நான் ரொம்ப நேரம் மெசேஜ் கொடுக்கல, ஒரு அரை மணி நேரம் மட்டும் நம்ம அவருடைய வசனத்தை நம்ம கேட்கலாம். உட்காருங்க. இந்த அரை மணி நேரம் எந்த டிஸ்டர்பும் இருக்கக்கூடாது, சரியா? பேசாம சைலண்டா அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கணும். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற நேரம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த ஒரே ஒரு வார்த்தை, ரூத் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை யாராவது வந்து வாசிங்க. உங்களுக்காக அந்த காலை வேளையிலே கர்த்தரினோடு கூட பேசும்படியாய் கொடுத்த ஒரே ஒரு வார்த்தை, ரூத் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை. ரூத் எங்களுக்கு தெரியலையா? 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். இப்பொழுதும் மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய அந்த வசனத்தை நல்லா படிங்க. என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் என்ன செய்வார்கள்? அல்லேலூயா. வசனத்தை நல்லா உங்களுக்கு விளக்கி சொல்லிட்டு ஜோம் பண்ணி முடிச்சிடும், சரியா? இந்த வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, இப்பொழுதும் மகளே நீ என்ன செய்யாத, பயப்படாது. இந்த வார்த்தையை சொன்னது யார் அப்படின்னா, போவாஸ் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கோடீஸ்வரன். ஆமென். போவாஸ் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கோடீஸ்வரன், யூத குலத்தை சேர்ந்தவர். இவர் இதை யாருக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒண்ணுமே இல்லாத பிச்சைக்காரி மாதிரி. அப்படின்னா என்கிட்ட என்ன இல்லை, ஒண்ணுமே இல்லை, சாப்பாட்டுக்கு அடுத்த நிமிஷத்துக்கு என்ன இல்லை, வழியே இல்லாத அடுத்த தேசத்து வேற ஊர்ல இருந்த வேற ஜாதியில் பட்ட ஒரு பெண்ணை பார்த்து உயர்ந்த ஜாதியில் உள்ள ஒரு பெரிய கோடீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய போவாஸ் என்ன சொல்றாரு தெரியுமா? மகளே. அவளை பார்த்து என்ன சொல்றாரு? மகளே நீ என்ன செய்யாத. இந்த வசனத்தை கொஞ்சம் தியானிப்போம், சரியா? இப்போ உங்க ஊர்ல இருக்கிற பெரிய கோடீஸ்வரன் என்னைக்காவது உங்களை பார்த்து மகளேன்னு கூப்பிட்டுருக்காரா? உங்க கணவராது மகளேன்னு கூப்பிட்டுருக்காரா? கணவருக்கு எவ்வளவு சமைச்சு போடுறீங்க, துணி துவைச்சி போடுறீங்க, என்னெல்லாம் வேலை செஞ்சுட்டு எத்தனை நாள் என் புருஷன் என்ன பார்த்து மகளேன்னு கூப்பிடணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா இல்லையா? கூப்பிட்டாரா? என்ன கூப்பிட்டாரு? எருமமாரே, கழுதையே, முட்டாளே, இன்னும் கேவலமா திட்டிருக்காங்க. அதை நமக்கு சொல்ல முடியாது. ஆமே, யாராவது மகளே கூப்பிட்டுருக்காங்களா? கூப்பிடல. சரி, உங்க ஊர்ல ஒரு பெரிய கோடீஸ்வரன் தான் உங்களை பார்த்து மகளே கூப்பிட்டுருக்காரா? யாராவது கூப்பிட்டுருக்காங்களா? இல்லை. ஆனால் ஒருத்தர் அந்நிய தேசத்திலிருந்து வந்த ஒரு சாதாரணமான ஒன்றுக்கும் உதவாத ஒரு பெண்ணை பார்த்து எப்படி கூப்பிடுறா தெரியுமா? மகளே. மகளே சொல்லுவோமா? இந்த போவாஸ் யாருக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஆண்டவருக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த ரூத்தை யாருக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குதுன்னா சபையில் இருக்கிற மணவாட்டிக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. மணவாட்டி யாருன்னு கேட்டா நீங்க, போவாஸ் யாருன்னு கேட்டா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கிற புறக்கணிக்கப்பட்ட, ஒன்றுக்கும் உதவாத, எல்லாராலும் கைவிடப்பட்ட, ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிற உங்களை பார்த்து மகளேன்னு கூப்பிட முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை கூப்பிடுறாரு. ஃபர்ஸ்ட் வார்த்தையாக மகளேன்னு கூப்பிடுறாரு. ஆமென். மகளேன்னா என்ன அர்த்தம்? நான் பெற்றவளேன்னு அர்த்தம். ஆமென். அவரா பெற்றாரு? பெற்கல. அவர் கலர் என்ன, நம்ம கலர். இயேசுவை பார்த்துருக்கீங்களா? இயேசுவை குறித்து பைபிள் எழுதியிருக்கிறது 10,000களில் சிறந்த
ஆக்கி பூரண பரிபூரண. அதாவது உலகத்துல இருக்கிற நம்பர் 1 அழகு யார் தான்? நம்மள மாதிரி கருப்பு யாருமே இல்லை, நம்மள மாதிரி அசிங்கம் யாரும் இல்லை. ஆனா அவர் நம்மள என்ன சொல்றாரு? என் பிள்ளைன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அவர் நம்மள எப்படி சொல்றாரு? என் பிள்ளைன்னு சொல்றாரு. இதை விட பெரிய ஒரு அற்புதம் நமக்கு தேவையா? ஒன்று மகளே என்றார், நான் பெற்ற பிள்ளை என்று சொல்லி அந்த போவாஸ் யாரை அழைக்கிறார் தெரியுமா? இந்த ரூத்தை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ரூத்து மாதிரி இன்னைக்கு எல்லாராலையும் கைவிடப்பட்டு, இந்த ரூத்து மாதிரி, ரூத்துக்கு புருஷன் இல்லை, புருஷன் இருந்தாங்க ஆனா இறந்துட்டாங்க. இப்ப ரூத்துக்கு யாருமே இல்லை. ரூத்துக்கு இருப்பது ஒன்னே ஒண்ணு, மாமியார் மாத்திரம்தான். அந்த மாமியார் அவள் நம்பி இருந்த போது அந்த மாமியார் அவளுக்கு நல்ல வழிகாட்டினார். அந்த போவாஸ் அவளை எப்படி தெரியுமா அழைத்தார்? மகளே என்று அழைத்தார். ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, இன்னைக்கு உங்களை யார் எப்படி கூப்பிடுறாங்களோ இல்லையோ, ஆனா நீங்க ஆராதிக்கிற தேவன் உங்களை பார்த்து மகளே அப்படின்னு அழைக்கிறவளா இருக்கிறார். ஆமென். அதாவது நம்ம கருப்பா இருந்தா நம்ம என்ன கூப்பிடுவாங்க? கருப்பாய். அது உடனே பேர் வச்சாங்க. பல்லு கொஞ்சம் நீண்டு இருந்தா என்ன பேர் வச்சிருப்பாங்க? ஆணைக்க கொம்பு மாதிரி இருக்குது, ஆனைக்கொம்புன்னு வச்சிருக்காங்க. கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா கழுதாம்மா. மூக்கு கொஞ்சம் பெருசா இருந்தா அதுக்கு ஒரு பேர் பூசணிக்காம்மா. சரீரம் கொஞ்சம் பெருசா இருந்தா அதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பான். ஆனா எப்படி இருந்தாலும் நம்மளை மகளே என்று அழைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். இன்னைக்கு நீங்க எப்படி வேணாலும் இருங்க, உங்களை பாசமா அழைக்கிற ஒருவர் இருக்கிறார், மகளேன்னு கூப்பிடுற ஒருவர் இருக்கார். அவர் யாரு? அவர்தான் இயேசு. ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? மகளையும் கூப்பிட்டு நீ என்ன செய்யாத அப்படின்னா, இந்த அம்மா இதுக்கோ ஒண்ணுக்கு என்ன செஞ்சுட்டு இருந்திருக்குது? பயம். நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? உங்க வாழ்க்கையில கொஞ்சம் அப்படி நினைச்சு பாருங்க. எதுக்கு இன்னைக்கு பயத்தோட வாழ்க்கையில எதையோ குறிச்சு பயப்படுறீங்கல்ல? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து 2வது சொல்ற வார்த்தை தெரியுமா? நீ பயப்படாத. ஹல்லேலூயா. நீ என்ன செய்யாத? பயப்படாத. நீங்க எதை குறிச்சு என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க. இப்போ இந்த வார்த்தையில தான் ஒரு பயங்கரமான சீக்ரெட் அடங்கியிருக்கு. ஹல்லேலூயா. இந்த பயப்படாதேங்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிட்டாருன்னா உங்க வாழ்க்கையில இம்மிடியட்டா அற்புதம் நடக்கும். இந்த வார்த்தை யாராவது இதுக்கு முன்ன காதுல கேட்டிருக்கீங்களா? இப்போ ஐயா ஒரு சாட்சி சொன்னார். 24 நாள் ரொம்ப வழியில துடிச்சேன். அப்போ ஒரு தரிசனம் பார்த்தேன். அப்போ ஒரு சத்தம் கேட்டேன். அந்த சத்தம் தான் நீ பயப்படாத அப்படிங்கிற சத்தம். அந்த சத்தம் கேட்ட போது எனக்கு அற்புதம் நடந்துச்சு. அப்போ சத்தம் கேட்டுதான் அற்புதம் நடக்கணும். சும்மா கையை வச்சதான் அற்புதத்தை வாங்கக்கூடாது. பிரசங்கத்தை கேட்கும் போது உங்களுக்கு என்ன நடக்கணும்? அற்புதம் நடக்கணும். அதுதான் உண்மையான அற்புதம், அதுதான் நிலையான அற்புதம். ஆமென். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சியை சொல்றேன். ஏன் இந்த வார்த்தை வந்தா அற்புதம் நடக்கும் நான் ஆழமா சொல்றேன்னு சொன்னா, நானும் எங்கள் அண்ணனும் ரெட்டை பிள்ளைங்க. எங்கள் அம்மாவுக்கு ரெட்டை பிள்ளைங்களை எங்கள் தகப்பன் தாய் பெற்றெடுத்து 3 வயசு ஆகும்போது டாக்டர் சொன்னாங்க, 3 வயசு ஆகும்போது யாராவது ஒருத்தர் இறந்து போயிடுவான், இல்லைன்னா யாராவது ஒருத்தர் தீயிலோ தண்ணியிலோ விழுந்து இறந்துருவான்னு 3 வயசுல டாக்டர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் சோசியம் பார்க்குறவங்கலாம் சொல்லியிருக்காங்க. அப்போ எங்கள் அப்பா ரட்சிக்கப்படலை. ஆண்டவருக்குள்ள அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சர்ச்சுக்கு போவார், நல்லா வரமாட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில 3 வயசாகும் போது எனக்கு என்ன வந்துட்டுனா திடீர்னு ஒரு பயங்கரமான காய்ச்சல் வந்துச்சு. காய்ச்சல் வந்த உடனே என்னை கொண்டு போய் கேரளாவில் வெளிநாட்டிலேருந்து வந்து ஒரு அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறாங்க, அமெரிக்காவில். அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்த உடனே காய்ச்சல் வந்ததுல என்னுடைய இந்த வலது கை, இந்த வலது கால் இதெல்லாம் என்ன ஆச்சுன்னா தளர்ந்து போச்சு. இப்போ என்ன படுக்கையா வச்சுட்டாங்க. அப்போ 20 நாள் நான் பெட்டிலேயே என்ன செஞ்சிருக்கிறேன்? படுத்திருக்கிறேன். எழும்ப முடியாது, நடக்க முடியாது. நல்லா நடந்துட்டு இருந்தவன், நல்லா ஓடிட்டு இருந்தவன் எழும்ப முடியாது, நடக்க முடியாது. அப்படி இருக்கும்போது டாக்டர் சொன்னாங்க, இனி வந்து இந்த தம்பியை வீல் சேர்ல வச்சு தான் நீங்க என்ன செஞ்சுக்கணும்? பார்த்துக்கணும். வீல் சேர்ல வச்சு தள்ளி விட்டா தள்ளிட்டே போவார், அப்படிதான் இருப்பாரு, அப்படிதான் நடப்பாருன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்போ எங்க அப்பா அன்னைக்கு ராத்திரியில அப்பாவும் அம்மாவும் என்னை ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு 1 மணி ராத்திரி இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து கதவை பூட்டிட்டு முழங்கால் படி போட்டு ஆண்டவரத்தில் எங்கள் அப்பா சொன்னார், ஆண்டவரே உங்களுக்காக நான் என்ன செய்கிறேன்?
என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு எங்கள் அப்பா என்ன செஞ்சாரு, என் பையனை குணமாக்குங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பேப்பர், ஒயிட் கலர் பேப்பர் மேலே இருந்து வந்துச்சான். அப்போ நீ உன் வாழ்க்கையை எனக்காக சமர்ப்பிப்பாயான்னு கேட்டாராம். நான் கொடுக்குறேன்னு எங்கள் அப்பா சைன் பண்ணி கொடுத்தாராம். எங்கள் அப்பா சைன் பண்ணி கொடுத்தோன்னு எங்கள் அப்பா காதில் ஒரு சத்தம் கேட்டுதான், நீ பயப்படாதே. நீ எப்போ எங்கள் அப்பா சைன் பண்ணி கொடுத்தாரோ அந்த செகண்ட்ல ஜெபம் பண்ணிட்டு ஒரு சத்தம் கேட்டது, என்னது, நீ பயப்படாதே. ராத்திரி 2 மணிக்கு வீட்டில இருந்து சத்தம் கேட்கிறாங்க. 12 கிலோமீட்டர் தூரத்தில் நான் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறேன். அடுத்த நாள் எங்க அப்பாவுக்கு காலையில வந்து, அன்னைக்கு போன் எல்லாம் கிடையாது, தகவல்லாம் சொல்ல முடியாது. எப்பவும் போல காலையில கிளம்பி அவர்கள் ஆஸ்பத்திரியில் வந்து பார்க்கும்போது அந்த டாக்டர் அம்மா என் கையை பிடிச்சி என்ன அப்படி என்ன செய்யறாங்க, நடத்துறாங்க. என்ன செய்யறாங்க, நடக்க வைக்கிறத பார்க்கும்போது அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? அப்பதான் அவங்க உண்மையான ஆண்டவருடைய அற்புதத்தை கண்டார்கள். அன்னைக்கு நடக்க ஆரம்பிச்சேன். ஸ்கூலுக்கெல்லாம் 10 கிலோமீட்டர் நான் நடப்பேன், ஓடுவேன். ஆமாம், ஸ்கூல் விட்டா 10 கிலோமீட்டர் என்ன செய்வேன், ஓடினா வீட்டில் போய் தான் நிற்பேன். அப்படி ஆண்டவர் பலத்தையும் சுகத்தையும் என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்தார். இன்னைக்கும் ஓடிட்டு இருக்கோம், இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் கர்த்தருக்காக எத்தனையோ கிலோமீட்டர் நடக்கிறோம், ஓடுகிறோம்னு சொன்னா கர்த்தர் அற்புதம் செய்தார். எந்த மனுஷனால் அதை தடை பண்ண முடியாது. ஆமென். அப்போ ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்வார் என்றால் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமென். அப்ப இந்த வார்த்தை வந்துட்டுன்னா உங்க வீட்டுல நீங்க தனியா இருக்கும்போது, உங்க வீட்டுல நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க காதுல இப்படி ஒரு சத்தம் கேட்கும். சத்தம் கேட்கும் போது நீங்க புரிஞ்சுக்கோங்க, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்துட்டார். ஆமென். அப்ப அற்புதம் செய்யணும்னா சும்மா எல்லாத்துக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரு. நீங்க ஏதாவது செஞ்சிருக்கணும். இல்லையா? இப்ப நீங்க எல்லாம் சர்ச்சுக்கு வரீங்க, புதுசா வரவங்களுக்கு தெரியும். சர்ச்சுக்கு வந்து ஏசப்பா சுகம் கொடுப்பாரு சாமி, கொடுப்பாரு சாமி, அவர் கொடுக்கத்தான் வச்சிருக்காரு. ஆனா ஏசப்பா சுகம் கொடுக்க வேண்டும் என்றாலும், ஏசப்பா அற்புதம் செய்ய வேண்டும் என்றாலும் நீங்க ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அல்லேலூயா. சும்மா எல்லாத்துக்கும் இயேசு அற்புதம் செய்ய முடியாது. நீங்க எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இங்க நம்ம பார்க்கிறோம், மகளே நீ என்ன செய்யாத, பயப்படாதே. அடுத்த வார்த்தை, உனக்கு வேண்டியபடி எல்லாம் நான் என்ன செய்வேன். சொல்லுமா? இப்ப நீ என்னென்ன நினைக்கிறீங்களோ, என்னென்ன ஆசைப்படுறீங்களோ, என்னென்ன ஜெபிக்கிறீங்களோ, உங்களுக்கு எல்லாம் நான் செய்வேன் என்றால் இயேசு செய்வார். அல்லேலூயா. இப்படி இயேசு சொன்னா செய்வார். அப்ப இயேசு இன்னைக்கு நீங்க நினைக்கிறது, கேட்கிறது, ஜெபிக்கிறது, உங்க வாழ்க்கையில நினைச்சு வந்திருக்கிறது எல்லாத்தையும் இயேசு செய்வார். இயேசு செய்யணும்னா நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? உங்கள் கட்டில ஒரு 10 ராயை போட்டுட்டு, 10 ராயை போட்டுட்டு என்ன செய்யக்கூடாது? இயேசு தான் செய்வார் பார்த்தா என்ன செய்ய மாட்டார், செய்ய மாட்டார். இயேசு செய்யணும்னா நீங்கள் உண்டியல் பெட்டியில் பொங்கலை போட வேண்டும். ஆமென். ஒரு வசனம் அதில் இருக்குது, அதை மட்டும் வாசிங்க. அந்த ரூத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 16, 17 வசனத்தை படிங்க. அதற்கு ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். இந்த வசனத்தை நல்லா படிங்க. நீங்க போகிற இடத்துக்கு நானும் வருவேன், நீங்க தங்குற இடத்துல நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன். சொல்லுமா? நீ மரணம் அடையும் இடத்தில் நானும் என்ன செய்வேன். இதுதான் ரூத்துடைய வாழ்க்கையில வந்த பெரிய கமிட்மெண்ட். ஆமென். நீங்க சும்மா இயேசு அற்புதம் செய்ய மாட்டார், சும்மா யாருக்கும் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய மாட்டார். உங்களுக்கு வேண்டியவரையெல்லாம் இயேசு செய்ய வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையில இந்த 5 காரியங்களில் நீங்கள் தீர்மானம் எடுத்தீர்களானால்
இது உண்மையான தீர்மானமாக இருந்தால் இயேசு உங்களை பார்த்து சொல்வார், உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன். இப்ப இந்த சூழ்நிலை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு அம்மா, ஒரு அப்பா, 2 பசங்க இந்த யூத பெத்லகேம் என்கிற ஊர்ல இருந்து மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க. கர்த்தரை மறந்து போயிட்டாங்க. போனதுனால அப்பாவும் இறந்துட்டாங்க. 2 பசங்க இருந்தாங்க. இந்த 2 பசங்க திருமணம் பண்றாங்க. திருமணம் பண்ண உடனே 2 பசங்க என்ன செஞ்சுட்டாங்க? இறந்து போயிட்டாங்க. இதுல மூத்தவருடைய மனைவி பேர் ஓர்பான். அப்போ மூத்தவருடைய மனைவியை பார்த்து இந்த நல்ல மாமியார் சொன்னாங்க, எனக்கு நீ பிள்ளைங்க இல்ல, கல்யாணம் பண்ணி கொடுப்பதற்கு நீங்க போய் வேற கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்ன உடனே மூத்த மகள் மாமியார் என்ன செஞ்சிருச்சு? கட்டி பிடிச்சிருச்சு. மாமியார்னா மாமியார் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், தங்கமான மாமியார்னு சொல்லி முத்தம் கொடுத்துட்டு என்ன செஞ்சிருச்சு? போயிடுச்சு. இப்படி ஒரு மாமியார் இந்த உலகத்துல கிடைக்குமா? ஆமா, என்கிட்ட தான் பையன் இல்லை, நீ போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் யாராவது சொல்லுவாங்களா? அது நல்ல மாமியார்னு போயிடுச்சு. இன்னொரு இளைய மகனுடைய மனைவி பேர் தான் என்னது? ரூத். இந்த பொண்ணையும் பார்த்து நீ முத்தத்தை கொடுத்துட்டு நீ போய் நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிச்சு. அப்பதான் ரூத் சொல்லிச்சு, இனி ஒரு கல்யாணம் என்பது என்னுடைய வாழ்க்கையில் இல்லை. அப்படின்னா நீ என்ன பண்ண போற? நான் இனி உங்களை நம்பி உங்க கூடயே வரப்போறேன். நீங்க இருக்கிற இடத்துல நான் இருப்பேன், நீங்க சாப்பிடுறத நான் சாப்பிடுவேன், நீங்க சாகிற இடத்துல நான் சாவேன். ஆனா இதை விட முக்கியம் என்னன்னா, உங்க தெய்வத்தை நான் தெய்வமாய் ஆராதிப்பேன். அதுல இருக்கிற ரகசியம். அப்படின்னா அந்த ரூத்து இதுவரை எந்த தெய்வத்தை ஆராதித்து வந்தால் என்றால், உலகத்தில் இருக்கின்ற உலக தெய்வத்தை அவர் என்ன செய்து வந்தார்? ஆராதிச்சு வந்தார். உலக தெய்வத்தை சிலையை ஆராதித்து வந்தவர் இப்போ ஒரு தீர்மானம் எடுக்கிறார், இனி எனக்கு இது தேவையில்லை, நீங்க ஆராதிக்கிற இயேசு எனக்கு போதும். அப்ப சொன்னாங்க, இயேசு நம்பி வந்தா சிலப்ப ஒண்ணும் கிடைக்காது. இயேசு நம்பி வந்தனா ஒருவேளை என்னால ஒண்ணும் தர முடியாது. அவ சொன்னா, ஒண்ணும் தரலனாலும் பரவாயில்ல, நீங்க சாகிற இடத்துல நானும் சாவேன், அந்த இயேசு எனக்கு போதும். ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. இதத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன். இந்த தீர்மானம் எடுத்தா இயேசப்பா உன்னை பார்த்து சொல்லுவார், உங்களை பார்த்து, நீ பயப்படாது, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன். ஆமென். உனக்கு தேவையானதெல்லாம் யார் செய்வான்? நீயே இப்படி ஒரு தீர்மானம் எடுக்கும் போது, உன்னை நான் ஆசீர்வதிக்காம இருப்பேனா, உன்னை நான் மறப்பேனா, உன்னை நான் கைவிடுவேனா? என்னை நம்பி இருக்கிறவர்களை நான் கைவிடுவதே இல்லை. ஏசப்பாட டிமாண்ட் வைக்க கூடாது. ஆண்டவரே, சர்ச்சுக்கு வந்தா என்ன கிடைக்கும்? சர்ச்சுக்கு வந்தா என்ன கிடைக்கும்? ஒண்ணு கிடைக்கும். சர்ச்சுக்கு வந்தா காரியம் போட்டு வரையும் அப்படி கேட்டு வரக்கூடாது. ஆண்டவரே, உங்களை நம்பி வரேன், நீங்க எனக்கு எதுவும் செய்யறனாலும் பரவாயில்ல, நீங்க போதும் அப்படின்னு நீங்க நம்பி வந்துட்டீங்கன்னா, ஏசப்பா உங்க நம்பிக்கையை பார்ப்பா, ஏசப்பா உங்க விசுவாசத்தை பார்ப்பா. நீங்க ஆண்டவரை நம்பி வந்ததுனால அவர் அற்புதம் செய்யாம விட மாட்டார். சோ இப்படி ஒரு தீர்மானம் எடுத்தாங்கன்னா, இந்த தீர்மானத்தை தான் யார் பார்த்தா? போவாஸ். இப்ப இந்த அம்மா வாழ்க்கையில் என்னன்னா, இப்போ சாப்பாட்டுக்கு வழி, இந்த சாப்பாட்டுக்கு வழி இல்லாத அம்மா, இந்த போவாஸ் என்கிற ஒரு பெரிய கோடீஸ்வரன், அவருடைய வயிறுல நெல் என்ன செய்யுது? ஒருக்கு போகுது. இந்த அம்மா இப்ப எங்க போயிருக்கு? ஒருக்கு போயிருக்கு. யோசிச்சு பாருங்க. நல்லா சாப்பிட்டு இருந்த அம்மா, நல்லா இருந்த அம்மா, இயேசுவை நம்பி வந்ததுனால ஃபர்ஸ்ட்ல அந்த அம்மாவுக்கு என்ன கிடைச்சது? ஒருக்கிற வேலை. என்ன வேலை? இயேசுவை நம்பி வந்த உடனே, ஆண்டவரே என்னை என்ன செஞ்சிருங்க? பெருக்கிருங்க. உடனே பெருக்கலாம் வராது. முதல்ல என்னதுதான்? ஒருக்கிற வேலை. ஆமென். ஒருக்கத்தில் உண்மையாக இருந்தால் கர்த்தர் உங்களை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பார். இந்த பொறுக்கிற வேலை கொஞ்சம் நெல் கிடைக்கும், கொஞ்சம் நெல் தான் கிடைக்கும். அப்ப இந்த கொஞ்சம் நெல்லை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த மருமகளுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க மதியான நேரத்தில். இந்த மருமகள் செய்த ஒரு விஷயம் தெரியுமா? இந்த மருமகளுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ரூத்துடைய அர்த்தம் இரக்கம். ரூத்துடைய அர்த்தம் என்னது? நகோமுடைய அர்த்தம் என்னது? இன்பம். நகோமுடைய அர்த்தம், மாமியாருடைய அர்த்தம் என்னது? இன்பம். ரூத்துடைய அர்த்தம் என்னது? இரக்கம். உண்மையில அந்த இரக்கம் எப்படின்னு சொல்லித்தாரு, கொஞ்சம் சோறு மதியானம் கொடுப்பாங்க. யாருக்கு? ரூத்துக்கு. இந்த கொஞ்சம் சோத்துல
பாதியை தின்னுட்டு சாப்பிட்டுட்டு பாதியை மூடி வச்சிருக்கு. யாருக்காக? யாருக்காக? நகோமி யாரு? மாமியார். மாமியாருக்கு விஷம் வைக்கிற இந்த காலத்துல, மாமியாருக்கு விஷம் வைக்கிற இந்த காலத்துல கொஞ்சம் ரசத்திலையும் பாதியை கொண்டு போய் யாருக்கு கொடுத்துருக்கு? அப்ப இப்படி ஒரு மருமகன் கிடைப்பாங்க? உங்களுக்கு நல்ல மருமகன் கிடைச்சிருக்கா? கிடைக்கலன்னா நீங்க சரியில்லைன்னு அர்த்தம். நீங்க சரியா இருந்தா உங்க மருமகன் இருக்கும். ஆமா, நம்ம சரியில்லாம மருமகளை கூட சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் ஜோம் பண்ணுவோமே. அப்போ யோசிச்சு பாருங்க, இது பேர் தான் என்ன குணம்? இறக்க குணம். அல்லையா? இது என்ன குணம்? தனக்கு கிடைத்தது தன் மாமியாரை வீட்டில் வச்சுட்டு, தன் மாமியாரை அழகு பார்க்க வச்சுட்டு, தன் மாமியாரை வேலைக்கு விடாம இந்த அழகான பெண், இவ்வளவு ஒரு பெரிய அழகான ஸ்திரீ, இந்த அழகுக்கு இன்னைக்குதான் அழகு, கொஞ்சம் அழகு தான் கையில பிடிக்க முடியும். ஏன் அம்மீராருன்னா நீ போய் அழகு, இந்த கடைக்கு போயிட்டு வாங்க போக மாட்டேங்குது. ஏன்னா வெயில் பட்டு என்ன ஆகுமா? கருப்பு. இதுக்கு ஒரு 10 கிரீம் வேறு. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள்லாம் வர வருத்த பார்த்தா இதுகளெல்லாம் வச்சு எப்படி நீங்க ஓட்டுவீங்கன்னு. ஆமே. ஆனா அந்த அழகான ஸ்திரீ அந்த வயதுல போய் அவ்வளவு கஷ்டப்பட்டு யாருக்காக? சரி, மாமியாருக்காக. ஆமே. இது பேர் என்ன தெரியுமா? வெளியில இருக்கிற அழகு இல்லை, உள்ளத்துல இருக்கிற அழகு. ஆமே. இந்த இறக்க குணம் யார்கிட்ட இருந்துச்சு? நான் முழுத்துக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு உங்கள்கிட்ட எது இருக்கோ இல்லையோ, அடுத்தவங்களுக்கு இறக்கம் செஞ்சீங்கன்னா இறக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் இறக்கம் பெறுவீர்கள். ஆமே. அதை இந்த பாப்பா செஞ்சிருக்கிறாங்க. கர்த்தர் அவரை அதிகமாக ஆசீர்வதிப்பார். இதுதான் இன்னைக்கு தேவை. அதுதான் உங்களுக்கு தேவை. அதுதான் உங்களுக்கு வேணும். அப்ப யோசிச்சு பாருங்க, தனக்கு தன்னுடைய மாமியாருக்காக தன் வாழ்க்கையை வெறுத்து அவர் என்ன செய்தார்? மற்றவங்க கேவலமாய் பேசுவார்கள், மற்றவர்களை ஏவலமாய் பார்ப்பார்கள். அதன் மத்தியிலும் அவர் உண்மையுள்ளவராய் இருந்து அந்த காரியத்தை அவர் செய்த போது, இப்போ மாமியார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன் போவாஸ் யாரு? மணவாளன். ரூத் யாரு? மணவாட்டி. மாமியார் யாரு? மாமியார் யாருக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டது தெரியுமா? சபை ஊழியக்காரர். உடனே சொல்லுமா? மாமியார் யாரு? சபை ஊழியக்காரன் தான் உங்களை நல்ல வழிகளில் நடத்துகிறவர். இன்னைக்கு இந்த ஊழியர்கள் இப்படிப்பட்ட கூட்டத்தை வச்சிருக்கிறதுடைய காரணம் என்ன தெரியுமா? உங்களை நல்ல வயல்ல அவங்களுக்கு பிடித்தமான, உங்களுக்கு பிடிச்சமான, அவங்களுக்கு பிடித்தமான, அவங்களுக்கு தெரிந்த ஒரு நல்ல வயலை உங்களுக்கு காண்பிக்கிறது யார் தெரியுமா? இந்த ஊழியர்கள். ஆமே. அந்த ஊழியர்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க இரக்கம் காட்டினா, நீங்க இரக்கம் காட்டும் போது, நீங்க ஏதாவது இந்த சபைக்கு செய்யும் போது அதை கர்த்தர் பார்த்து அந்த கோடீஸ்வரன் சொல்லுவார், மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன். ஆமே. உனக்கு வேண்டியதெல்லாம். அப்ப நீங்க கேட்கலாம், ஏயா எனக்கு வேண்டியதெல்லாம் நீ? அப்ப என்ன தெரியுமா சொன்னாரு? அன்னைக்கு இந்த சபையில 200 பேர் வந்தப்போ உன் சொந்த காசை போட்டு நீ பிரியாணி செய்து கொடுத்தாயடா, அதை நான் பார்த்தேன். யாரு பார்த்தாங்களோ பார்க்கலையோ, நீ இரக்கம் செய்தது போல நான் உனக்கு இரக்கம் செய்வேன். நீ என்ன செய்தாயோ அதை நான் செய்வேன். நீ பயப்படா. ஆமே. சோ கர்த்தர் நம்ம வாழ்க்கையில நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா சும்மா ஆசீர்வதிக்க மாட்டாரு. நீங்களும் ஏசப்பா மேல இரக்கமுள்ளவராய் இருக்க வேண்டும். ஆமே. நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த உலகத்துல யார் எனக்கு எது கொடுத்தாலும் கொடுக்கறனாலும் எனக்கு இயேசு மட்டும் போதும். அப்படி ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆமே. போகிற வழியில் உங்களுக்கு என்ன நடக்கும்? அற்புதம். அந்த தீர்மானம் இருந்தா நீ மறிக்கும் இடத்தில் நானும் என்ன செய்வேன்? மறிப்பே. இது எல்லாத்தையும் தாண்டி உம்முடைய தெய்வம். இதுதான் தீர்மானம். நீங்க ஆராதிக்கிற தெய்வம், இங்க இருக்கிற உண்மையான தெய்வம் கண்டுகிட்டேன். இனி அந்த தெய்வம் தான் பல தெய்வம். அந்த எல்லாத்தையும் தூக்கி தூரம் போட்டுட்டு என் ஏசப்பாவை தூக்கி நான் இங்க வைக்கிறேன், இங்க வைக்கிறேன். அவர் எனக்கு போதும், அவர் என்னை எப்படி வச்சிருந்தாலும் போதும் சொல்லி அவரை நம்பி இருந்தீங்கன்னா அவர் இன்னைக்கு உங்களை பார்த்து வார்த்தை சொல்வார், மகனே மகளே நீ பயப்படாதே. எதை குறிச்சும் பயப்படாதீங்க. கணவனை குறிச்சு பயப்படாதீங்க, மனைவியை குறிச்சு பயப்படாதீங்க, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறிச்சு பயப்படாதீங்க, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வேண்டிய வழிகளோ, உங்களுடைய தேவைகளெல்லாம் தேவைக்கு அதிகமாய் நான் செய்வேன். செஞ்சாரா இல்லையா? அடுத்த அந்த வசனத்தை படிச்சு முடிச்சிருங்க. உங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன்,
3ஆம் அதிகாரம் 14வது வசனம். அடுத்த வார்த்தை நீயா, நீ அங்க நீ யாரு? நீ குணசாலி என்பதை என் ஜனம் அறிய. இல்லையா? இப்போ ஓன் ஜனம் அவ சொன்னா, அவ எந்த ஜனத்தை சேர்ந்தவள்? இயேசுவை அறியாத புறஜாதி ஜனத்தை சேர்ந்தவள். யாரு? ரூத். போவாஸ் இயேசுடைய ஜனத்தை சேர்ந்தவள். இப்ப இவர் சொல்றாரு, ஓன் ஜனம் அறியுதோ இல்லையோ, என் ஜனம் அறிவார்கள் நீ குணசாலி. உங்களை பத்தி வெளியில தெரியுதோ இல்லையோ அப்படின்னா, உங்க மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, இங்க இருக்கிற அத்தனை பேரும் புரிஞ்சுக்குவாங்க நீங்கள் குணசாலி. ஆமென். என் ஜனத்துக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லுவேன், இவன் குணசாலி. ஆமென். அப்போ கர்த்தர் எப்படி ஒரு பிள்ளைய அந்த தேசத்துல கனம் பண்ணி பார்க்கிறார் தெரியுமா? ஏன் தெரியுமா? அவர் சொன்னா, உம்முடைய ஜனம், என்னைக்கு உம்முடைய ஜனத்தை என் ஜனமாய் நீ ஏற்றுக்கொண்டாயோ, என் ஜனங்கள் உன்னை பார்த்து நீ சொல்வார்கள் நீ குணசாலி. ஆமென். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன், அதான் பெரிய பாடார். கூறுகட்ட ஸ்திரியை அநேகர் கண்டுபிடித்தார்கள், ஆனால் குணசாலி ஸ்திரியை யாருமே என்ன செய்யல அப்படின்னு ஒருத்தர் எழுதிட்டார் பைபிள்ல. 1000 கூறுகட்ட ஸ்திரியை கண்டுபிடிச்சு ஒரு குணசாலி ஸ்திரியை என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியலையா? அவள் அதிகாலையில் எழுப்புவான், வேலைப்பட உடுத்திக்கிட்டு நேர வேலைக்கு ஓடுவான். தன் கணவரை கனம் பண்ண அவள் எல்லா காரியத்தையும் செய்வாள். ஆமென். வேலைக்காரங்களுக்கு சொத்த கொடுப்பான். இப்படி அவளுடைய குணாதிசயங்களை குறித்து எழுதியிருக்கிறது. முதல்ல முக்கியமான ஒரு குணம், அவள் இரக்க குணம். அந்த இரக்க குணத்தை உன்னிடத்தில் நான் கண்டு இப்ப நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். என்ன முடிவு தெரியுமா? ஏற்கனவே போவாஸ் என்பவர் சொன்னாரு, எனக்கு நிறைய கோடிக்கணக்கில் என்ன இருக்குது, சொத்து இருக்குது, நிறைய வயல்களா இருக்கு, ஆனா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. எனக்கு இன்னும் என்ன ஆகல, கல்யாணம் ஆகல. அதனால உன்னை நான் பார்த்தேன். உன்னை பார்த்த போது நீ குணசாலியான ஸ்திரீயா இருக்கிறதுனால உன்னை நானே திருமணம் பண்ணிக்கிறேன்னு ரூத்தை போவாஸ் திருமணம் செய்வார். கையில் சொல்லுவோமா? இப்படி வாழ்க்கை கிடைக்குமா? கிடைச்சதா இல்லையா? ஏன் கிடைச்சு தெரியுமா? ஒரே ஒரு தீர்மானம், ஆண்டவர் போதும். ஆமென். ஆண்டவர் போதும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்த அதிசயம். இப்போ ஒண்ணு இல்லாம பொறுக்க போன ரூத்து பெரிய கோடீஸ்வரனுக்கு என்னவா இருக்கிறாள். இப்ப இவன் பேர் என்னது? ரூத்து கிடையாது. யாரு? கோடீஸ்வரி. இன்னைக்கு சில கோடீஸ்வரிகளை கர்த்தர் இந்த சபையிலிருந்து எழுப்புவார். ஒண்ணும் இல்லாத நிலைமையில் இருக்கிறீங்க, நீங்க நினைச்சுக்கோங்க, உண்மையா கர்த்தருக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா உங்களை கோடீஸ்வரின்னு கர்த்தர் அழைக்கும். இந்த சேலத்துக்கு வரும்போது எங்க மாமா 10 பைசா தரல, எங்க அப்பா 10 பைசா தரல, ஒன்றும் இல்லாம தான் நாங்கள் எங்க வந்தோம்? சேலத்துக்கு வந்தோம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் கோடீஸ்வரனாய் கர்த்தர் மாற்றிருக்கிறார். ஒன்றும் இல்லாம வந்து ஆண்டவரை நம்பி வந்தோம். ஆனா என் காதலி இதே கேள்வி இருந்துச்சு. ஆண்டவர் என்ன பார்த்து சொன்ன வார்த்தையை தான், நீ பயப்படாது, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன். ஆமென். இன்னைக்கு நீங்க கர்த்தரை மட்டும் நம்பி இருங்க. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை வியாதிகள் வந்தாலும் ஆண்டவரை விட்டு போயிடக்கூடாது. நோட்டீஸ் கொடுக்கிறாங்களோ இல்லையோ, உங்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ இல்லையோ, மாசம் மாசம் நீங்க எங்க வந்துடணும். ஆமா, பாஸ்டர் நோட்டீஸ் தரல, அழைப்பு வரல, அப்படி சொல்லக்கூடாது. உங்களை அழைத்தவர் யார் தெரியுமா? கர்த்தர். ஆமென். இது மாசம் மாசம் நடக்கும். யார் கூப்பிடாலும் நீங்க ஆண்டவரை தேடி வந்தீங்களா, உங்களுக்கு அற்புதத்தை ஆண்டவர் சொன்னார். ஏன்னா உங்களை அழைத்தவர் ஆண்டவர், அவர்தான் உங்களை பேர் சொல்லி அழைக்கிறார். என் மகளே, என் மகனே, நீ பயப்படாதே. ஆமென். அதனால இந்த வார்த்தையை கேட்டா நிச்சயமா உங்க வாழ்க்கை அற்புதம். இந்த வார்த்தையை இதுவரைக்கும் நீங்க கேட்கறதானே, இன்னைக்கு ஜோம் பண்ண ஆரம்பிக்கும். வீட்டில் போய் முட்டி போட்டு என்ன செய்யணும்? ஜோம் பண்ணணும். சர்ச்சில் வந்து முட்டி போட்டு ஜோம் பண்ணது கூடாது. வீட்டில் முட்டி போட்டு ஜோம் பண்ணணும். ஆண்டவரே, பாஸ்டர்கிட்ட பேசியிருக்கீங்க, இங்குள்ள பாஸ்டர்கிட்ட பேசியிருக்கீங்க, சேலம் பாஸ்டர்கிட்ட பேசியிருக்கீங்க, ஏன் கூட அந்த வார்த்தையை பேசு, எனக்கு அற்புதம் நடக்கணும். பேசுங்க, ஜோம் பண்ணுங்க. ஒரு வார்த்தை பேசுவாரு, அந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்.
இதுவரைக்கும் யாரும் செய்யாது ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? எழுப்பி நில்லுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போறார். இன்னைக்கு நீங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய எல்லாரும் கண்களை மூடி கைவிடப்படுவதில்லை என்பதனாய கர்த்தாவே, நான் உம்மை நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்லை. அநேக விடுதலை அடைகின்றனர். எல்லாரும் கண்களை மூடி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனையா இருக்கு, ஏசப்பாவை நம்பும் மாஸ்டரால் அற்புதம் செய்ய முடியாது. உங்களை மகளே கூப்பிடுறவர், மகனே அழைக்கிற ஒருவர், நீ பயப்படாதேன்னு சொல்லுகிறவர் பாஸ்டர் ஏசப்பா. நீங்க நம்பி இருக்கிற ஏசப்பா, அந்த ஏசப்பா இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்யக்கூடாது. உங்க வலது கருத்தை உயர்த்தி ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா நீங்க ஒரு அற்புதம் செய்யுங்க. உண்மைதான் நம்பி இருக்கிற ஆண்டவர், நீங்க எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. இனி உமக்காக நான் வாழ்வேன் ஆண்டவரே. எத்தனை போராட்டங்கள், எத்தனை இன்னல்கள் வந்தாலும் ஆண்டவரே, எத்தனை வியாதிகள் வந்தாலும், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் உமக்காக நான் வாழ்வேன் ஆண்டவரே. நீங்க போற ஆண்டவரே ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு நீங்க உண்மையாய் தீர்மானம் எடுத்தால் போகிற வழியில் நீங்கள் சுகமாவீர்கள். இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கும். உம்மைத்தான் நம்பியிருக்கீரே, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கீரே, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ. சொல்லுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ. உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. இயேசுப்பா உம்மைத்தான் நம்பி உங்க பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. சொல்லுங்க, நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க முகத்தைய நோக்கி இருக்கிறோ. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க முகத்தைய நோக்கி இருக்கிறோ.
எங்க வாழ்க்கையில உம்மை தான் நம்பி இயேசுப்பா. சொல்லு, அற்புதம் செய்யுங்கப்பா. எங்க வாழ்க்கையில உம்மை தான் நம்பி இருக்கீரோ, உம்மை தான் நம்பி இருக்கீரோ. உம்மை என்று யாரும் இல்லையப்பா, உம்மை தான் நம்பீரேசப்பா. உம்மை என்று யாரும் இல்லை, உம்மை என்று யாரும் இல்லையப்பா. எல்லாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஏசப்பா உமக்காக நாங்கள் வாழ்வோம் ஆண்டவரே. எங்கேயோ நாங்கள் விட வேண்டியதை விடாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கேயோ நீ விரும்புவதை செய்யாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. அதனாலதான் எங்களுக்கு இன்னும் அற்புதம் நடக்கும் ஆண்டவரே. இன்னைக்கு நீங்க உங்களுக்காக எல்லாத்தையும் நாங்கள் விட்டு வருகிறோம் ஆண்டவரே. உங்களுக்காக நாங்கள் எங்களுக்கு பிடித்தமானதை எல்லாம் தூக்கி போடுகிறோம். எங்களுக்கு எங்க இயேசு போதுமானவரே, நீ மாத்திரம் போதுமானவரே, நீ போதுமானவரே. நீ ஆண்டவர் என்ன சொல்கிறீரோ அதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒரு அற்புதம் செஞ்சிருங்கப்பா இயேசுப்பா, ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. எங்க குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்க, எங்க கணவர் ஒரு அற்புதம் செய்யுங்க, இந்த வியாதியிலிருந்து ஒரு அற்புதம் செய்யுங்க. ஓ, நீங்கள் என்னை குணமாக்குவார். நீங்க சொன்னீங்க, நான் உனக்கு வேண்டியபடி எல்லாம், நான் உனக்கு வேண்டியபடி எல்லாம். உங்களுடைய வலது கரத்தை எடுத்து உங்க தலை மேல வைங்க. ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா நீங்க என்னை குணமாக்குங்க, நீங்க என்னை குணமாக்குங்கப்பா. என் பாவத்திலிருந்து என்னை குணமாக்கு, என் பாவத்திலிருந்து என்னை குணமாக்கு, உடைய அக்கிரமத்திலிருந்து என்னை குணமாக்கு. உமக்காக வாழணும்னு நான் நினைக்க மாட்டேன். ஆண்டவரே, என்னுடைய சாபங்களை முடித்து போடும், என்னுடைய நோய்களை எடுத்து போடும், என்னுடைய சகல விதமான பிரச்சனைகளை எடுத்து போட மாட்டேன். என்னை நீங்க ஆசீர்வதிக்காங்க. அந்த நூற்றுவ போல நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். என்னை வாழ்ந்தால் உமக்காக, உமக்காக என்னை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உமக்காக மட்டும் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உமக்காக உண்மையோடு நாங்கள் இருப்போம் ஆண்டவரே. நீ எங்களை ஆசீர்வதிக்க மாட்டோம். நீ பயப்படாதே மகனே, நீ பயப்படாதே மகனே, நீ பயப்படாதே. நான் உனக்கு வேண்டியபடி எல்லாம் எப்படி ரூத்துக்கு வாக்கு பண்ணினேன், வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவராய் இருந்து ரூத்துவுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து தன்னுடைய இதெல்லாம் ரூத்துவுக்கு சொந்தமாய் மாற்றினது போல இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். மகனை, நீ பயப்படாதே. எனக்குரியதெல்லாம் உனக்கு சொந்தமாய் போகிறது. என்னுடைய சமாதானம் உனக்கு வரப்போகிறது. எனக்குடைய வீடு உனக்கு வரப்போகிறது. என்னுடைய ஆஸ்திகள், என்னுடைய அந்தஸ்துகள், என்னுடைய அனைத்தையும் நான் உனக்கு தரப்போகிறேன். நீ என்ன மாத்திரம் நம்பியிரு, நீ என்ன மட்டும் பிடிச்சுக்கோ, நீ என்ன மட்டும் நம்பியிரு. உன்னை நான் கைவிடுவதே இல்லை, உன்னை நான் கைவிடுவதே இல்லை. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அவருடைய வாக்கு தத்தத்துக்காக நன்றி சொல்லி அதை இந்த சபையில் எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யும். இந்த மாதம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீங்கள் அர்ப்பணம் செய்யும். அடுத்த மாதம் எங்கள் எல்லாரும் சாட்சியாக ஆண்டவர் நிறுத்தணும். அடுத்த மாதம் எங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் மாறட்டும். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம், அதிசயம், நன்மை எல்லாம் உண்டாகட்டும். ரூத்துவை உயர்த்தினது போல் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளை உயர்த்தணும். அவங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அந்த பிள்ளைகள், சிறுவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள், முதியோர்கள் எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அருமையான போதகருக்காக ஜெபிக்கிறேன். அருமையான ஐயாவுடைய கரத்தில் ஏற்பட்டதான அந்த காயங்கள் இங்கே தள்ளுபுதலினால் சீக்கிரத்தில் சுகமாக முந்தின நிலைமையை பார்க்கிறோம். அவருடைய வீட்டு நிலைமை ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்னும் அதிகமாய் ஓடணும், உழைக்கணும், ஒரு ஊழியத்தை செய்யணும். தம்முடைய மகனை கர்த்தர் பயன்படுத்துகிறார். மகனை ஆசீர்வதி. ஒருத்துக்கு 2 பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் நீங்க ஆசீர்வதி. சாமுவேலை ஆசீர்வதி, அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதி, அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இம்மானுவேலை ஆசீர்வதி, அவருடைய குடும்பத்தை, பிள்ளைகளை ஆசீர்வதி. இந்த சபையில ஊழியம் செய்கிற எல்லா ஊழியக்காரர்களை ஆசீர்வதி. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல